Taste the Daily. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து விடியா அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி புகார் மனு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோருவதற்கான காரணங்கள் பற்றி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் விளக்கம். ஆளுநர் சந்திப்பில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி, பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பங்கேற்று விடியா அரசுக்கு எதிராக முறையீடு. மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அறவழியில்தான் போராட்டம் நடத்தினோம். விடியா அரசின் பொம்மை முதல்வரின் குற்றச்சாட்டுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி அதிரடி பதில். எந்த இடத்துல கலவரம் ஏற்பட்டு சொல்லுங்க, பத்திரிகையாளர் கூட நம்பர் இருக்கிறீங்களா? எந்த இடத்துல கலவரம் நடந்திருக்குது? நாங்கள் அறவழியிலே நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஆர்ப்பாட்டம். கள்ளச்சாராயத்தால் மரணம் இவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனி எதிர்காலத்தில் யாரும் கள்ளச்சாராயத்தை பருகக்கூடாது. கள்ளச்சாராய விற்பனை செய்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதோட இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தினோம். இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். கடலூர் மாவட்டம் கள்ளச்சாராயம் விற்பது குறித்து புகார் அளித்தவரை சாராயம் விற்பவரிடம் போட்டுக் கொடுத்த ஸ்ரீமுஷ்ணம் காவல் ஆய்வாளர். அந்த காவல் ஆய்வாளராக இருந்தவரை தற்போது கள்ளக்குறிச்சிக்கு மாற்றியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் கடும் சாடல். இறுதியில் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட அந்த பகுதியில் கண்டியாக்குப்பம் ஏசுதாஸ் என்பவர் தன்னுடைய பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக அங்கு இருக்கின்ற காவல்துறை ஆய்வாளருக்கு புகார் கொடுக்கிறார். உடனே காவல்துறை ஆய்வாளர் யார் கள்ளச்சாராயம் விற்கிறாங்களோ அவருக்கு தகவல் கொடுக்கிறார். உடனே கள்ளச்சாராய வியாபாரி இந்த ஏசுதாஸை தாக்க போறார். பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அப்போ மீண்டும் அவர் இந்த செய்தி சமூக வலைத்தளம் எல்லாம் வந்தது. எதற்காக சொல்றேன்னா, இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த செய்தி சொன்னா இவர்கள் அந்த கள்ளச்சாராய விற்பனை செய்கின்ற அவரிடத்தில் தொடர்பு இருக்கிற காலத்தில் அவர்கிட்ட சொல்லி மிரட்டப்படுறாங்க. அதனால மக்களை பயந்துக்கிறாங்க. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் வனத்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு கல்வராயன் மலையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சது என்று சொன்னால் வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச முடியாது. அந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இன்றைக்கு காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதோ மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய உரலை அளிக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையாக இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காய்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது. இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும். உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம். கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் நிலையில் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? உளவுத்துறை செயல் இழந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. மரக்காணம் கள்ளச்சாராய விவகாரத்தில் விசாரணை நடத்திய சிபிசிஐடி என்ன செய்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. கள்ளக்குறிச்சி விவகாரத்தை சிபிஐ விசாரிப்பதே சரியாக இருக்கும் என காட்டமாக வலியுறுத்தல். ஆக ஆளுங்கட்சி என்ற காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனாலேயும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம். மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மரக்காணம் சாராய உயிரிழப்பின் போது இரும்பு கரம் பாயும் என விடியா முதல்வர் கூறியதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர்.
தற்போது கள்ளக்குறிச்சியில் காவல்துறை அலுவலகம், அரசு அலுவலகம் அருகிலேயே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டது எப்படி என கேள்வி. விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழகத்தில் கள்ளச்சாராய் சாவு இருக்காது, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார். கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி, காவல் நிலையத்திற்கும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த இடத்திற்கும் இடைவெளி சுமார் 300 அடி தூரம். அருகிலேயே நீதிமன்றம் இருக்கின்றது. கள்ளக்குறிச்சி தலையிடமாக கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கின்றது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் இருக்கின்றது, அங்கே ஆர்டிஓ அலுவலகம் இருக்கிறது, தாசில்தார் அலுவலகம் இருக்கின்றது. இன்றைக்கு டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லா நிறைந்த அந்த பகுதியில் பகிரங்கமாக கள்ளச்சாராய் விற்பனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊடகத்திலும் பத்திரிகையிலும் நீங்கள் செய்தி சேகரிக்கின்ற பொழுது அதை சேகரித்து பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டிருக்கின்றீர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மல்லிகைப்பாடி, பரங்கிநத்தம், கல்படை, பரிகம் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் அமோக விற்பனை. கள்ளச்சாராயத்தால் முற்றிலும் அழிந்து போன கல்படை கிராமம். 4 இளம் பெண்கள் அழுகிய நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்ட கொடூரம். தமிழக சட்டப்பேரவைக்கு 3வது நாளாக கருப்பு உடையில் சென்ற அதிமுக எம்எல்ஏக்கள். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்பை கண்டித்து கருப்பு உடை அணிந்து எதிர்ப்பு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவத்தை விவாதிக்க மறுக்கும் விடியா அரசை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் விடியா அரசை எதிர்த்து முழக்கமிட்ட எம்எல்ஏக்கள். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் கைதான 7 பேர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு. சம்பவம் நடந்து 1 வாரமாகியும் குற்றவாளிகள் மீது குண்டர் சட்டம் பாயாதது ஏன் என பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி. தமிழக சட்டப்பேரவையில் உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசி வரும் முதல்வர் ஸ்டாலின். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சம்பவத்தை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சாடல். பெண்களை பாதுகாக்கின்ற அரசுன்னு அதுதான் இப்ப என்னோட ஸ்பீச்ல நான் சொன்னேன். நிச்சயமாக இது பெண்களை பாதுகாக்கின்ற அரசு கிடையாது. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்கள் தாலிகளை இழந்து வாழ்க்கை இழந்து இருக்காங்க. பெண்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. இன்னைக்கு வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. நிச்சயமாக உண்மைக்கு புறம்பானவற்றை தான் சட்டசபையிலே முதல்வர் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்வது ஒன்று, செயல் ஒன்றாக இருக்கிறது. மக்கள் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக இதற்கான பதிலடி மக்கள். கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் தேசிய மனித உரிமை ஆணையம். தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் 1 வாரத்திற்குள் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவு. கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் குடித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் தனித்தனியே விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார். கள்ளச்சாராயம் யாரிடமிருந்து வாங்கி அருந்தியது குறித்து 2 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த விசாரணை. பாலாற்றில் எத்தனை தடுப்பணைகள் கட்ட முடியுமோ அத்தனை அணைகளை கட்டுவோம் என ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேச்சு. விடிய ஆட்சியில் அண்டை மாநிலங்களிடம் தமிழக அரசின் ஜீவாதார உரிமை தாரை வார்க்கப்படுவதாக மக்கள் விமர்சனம். அண்டை மாநிலங்களிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை மௌனியாக இருந்து தாரை வார்க்கும் விடியா திமுக அரசின் முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். பாலாற்றில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு மதிப்பளித்து தடுப்பணை கட்டும் முயற்சியை கைவிடுமாறு ஆந்திர முதல்வருக்கு வலியுறுத்தல். பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதை தடுக்க உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள விடியா திமுக முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். எப்போதும் போலவே கண்டும் காணாதார் போல் இருந்து மாநில உரிமைகளை தாரை வார்க்காமல் தடுக்க விடியா அரசுக்கு அறிவுறுத்தல்.
தமிழக வட மாவட்டங்களின் நீதாராதமான பாலாற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் அனுமதியின்றி தடுப்பணை கட்ட முயல்வது ஏற்புடையதல்ல. தமிழர் உரிமை மீட்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறைகூவல். நிலுவையில் உள்ள 5.367 TMC காவிரி நீரை திறக்க வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கையை நிராகரித்தது கர்நாடகா. ஜூலை மாதத்திற்கான 31.24 TMC நீரையும் உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் என்ற தமிழகத்தின் கோரிக்கையையும் மறுத்துவிட்டது. விடியா திமுக கூட்டணி எம்பிக்கள் தமிழகத்தின் உரிமையான காவிரி நீரை பெற்றுத்தர முனைப்பு காட்டவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வாரிசு அமைச்சர் பெயரை கூறி பதவி ஏற்பதில் எஜமான விசுவாசத்தை காட்டிய எம்பிக்கள். வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயம். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. பால் சுத்திகரிப்பு நிலையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முறையாக விரிவாக்கம் மற்றும் பராமரிக்காத விடியா திமுக அரசு. பால் உற்பத்தியின் அளவை குறைத்திடுமாறு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தல். மாசு கட்டுப்பாட்டு வாரிய உத்தரவினால் சுமார் 1 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகிப்பதில் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். ஆவடி, அம்பத்தூர் மற்றும் பூந்தமல்லி பகுதிகளில் ஆவின் பாலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என முகவர்கள் அச்சம். ஆவின் பால் உற்பத்தி கூடங்களை முறையாக பராமரிக்காமல் நவீன உற்பத்தி முறை மிகுந்த தரத்துடன் கூடிய பால் என சட்டப்பேரவையில் மனமில்லா அமைச்சர் மனோ தங்கராஜ் புருடா. ஏக்கர் கணக்கில் பொய் சொல்பவர்களை உண்மை பேசுமாறு பொம்மை முதல்வர் அறிவுறுத்த மக்கள் கோரிக்கை. 10 ஆண்டுகளாக குஜராத் மாடல் ஆட்சியில் சராசரியாக ஒரு நாளைக்கு 800 ஆன்லைன் நிதி மோசடிகள். கடந்த ஆண்டு மட்டும் 3 லட்சம் ஆன்லைன் நிதி மோசடிகள் நடந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். தமிழ்நாட்டில் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கக்கூடாது என்ற மாநில அரசின் உத்தரவுக்கு இடைக்கால தடை. உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு. 18வது மக்களவை சபாநாயகர் பதவிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜகவின் ஓம் பிர்லாவும், இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸில் கொடிக்குன்னில் சுரேஷும் வேட்புமனு தாக்கல். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மக்களவைத் தலைவர் பதவிக்கு இன்று வாக்கெடுப்பு. டெல்லி திகார் சிறையில் உள்ள முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது. அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இறுதி கட்டத்தை நெருங்கிய நிலையில் புதிய வழக்கில் மீண்டும் கைது செய்த அமலாக்கத்துறை. விடிய அரசை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்ட செவிலியர்கள். தமிழக மக்களின் பால் தேவையில் 17% மட்டுமே பூர்த்தி செய்யும் ஆவின். ஆவினை விட தரமான பாலை உற்பத்தி செய்யும் தனியார் நிறுவனங்களை நோக்கி படையெடுக்கும் மக்கள். முதுமலை அடர்ந்த வனப்பகுதியில் 2 டயர் பஞ்சராகி நின்ற அரசின் தகர டப்பா பேருந்து. வனவிலங்குகள் நடமாடும் சாலை வழியாக ஆபத்தை உணராமல் தொரப்பள்ளி வரை நடந்து சென்ற பயணிகள். மயிலாடுதுறை அருகே லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். அரசு பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து பாய்ந்து வர காரணம் என்ன என விசாரிக்கும் போக்குவரத்து துறை அதிகாரிகள். மானிய கோரிக்கை விவாதத்தின் போது போக்குவரத்து ஊழியரின் கோரிக்கைகளை விடிய அரசு நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற தவறினால் வேலை நிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக அண்ணா தொழிற்சங்க பேரவை எச்சரிக்கை. எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை என்றால்
எங்களுடைய பொதுச்செயலாளருடைய அனுமதியை பெற்று அனைத்து கூட்டமைப்பு சங்கங்களும் அழைத்து பேசி உடனடியாக மீண்டும் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் தயாராவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஒரு பிரிவு சமுதாய மக்களை பிரித்து வைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள தீண்டாமை சுவரால் பரபரப்பு. சுவரை அகற்றி தாங்கள் பயன்படுத்தி வந்த அரசு புறம்போக்கு நிலத்தை வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். சட்டத்துக்கு புறம் அமைக்கப்பட்டுள்ள வேலிக்கம்பி அகற்றி, கேமராவை அகற்றி, தீண்டாமை சுவரை அகற்றி மேலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்ந்து அந்த இடத்தில் விழாக்கள் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என விழுப்புரம் கிழியனூர் பகுதிகளில் தொடர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த இளைஞர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது. இத்தனை நாளாக வேடிக்கை பார்த்துவிட்டு தற்போது போலீஸ் பாய்வது கணக்கு காண்பிக்கவா என மக்கள் கேள்வி. சென்னை பட்டாபிராம் அருகே வீட்டில் பதுக்கி வைத்து கஞ்சா விற்ற இருவர் கைது. விடிய ஆட்சியில் ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு கஞ்சா விற்கும் அவலம். நீலகிரி மாவட்டம் உதகை பேருந்து நிலையத்தில் 200 கிராம் கஞ்சாவுடன் பிடிபட்ட போலீஸ். விடிய ஆட்சியில் முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ள போலீஸ் பகலில் போலீஸாகவும் இரவில் கஞ்சா விற்பவராகவும் மாறிய அவலம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் 24 கிலோ கஞ்சா சிக்கியது. விடிய அதிமுக ஆட்சியில் ஆண்களுக்கு ஈடாக பெண்களும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வரும் அவலம். திருவெண்ணைநல்லூர் அருகே வீட்டில் பதுக்கி வைத்து முறைகேடாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படும் வீடியோ. காவல்துறையினரின் உடந்தையோடு மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடித்துவிட்டு அடிதடியில் இறங்கிய மருத்துவர். தனியார் நிறுவன பாதுகாவலரை தாக்கிய புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார். சென்னை காசிமேட்டில் திருமணம் செய்ய மறுத்த காதலி வீட்டின் ஜன்னல்கள் மீது கற்கள் வீசி தாக்குதல். முன்னாள் காதலன் உட்பட 8 பேர் சிக்கினர். சேலத்தில் தகர கொட்டகை அமைக்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை பெற மறுத்து உறவினர்கள் சாலை மறியல். கள்ளசாராய உயிரிழப்புகளுக்கு இழப்பீடு தொகை வழங்குவது போல் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தவர்களுக்கும் 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வலியுறுத்தல். செங்கல்பட்டு அருகே அரசு பள்ளிக்கூடத்தில் பல்லி விழுந்த காலை சிற்றுண்டியை சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். விடிய அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் விநியோகிக்கப்படும் காலை உணவு தரமற்று இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருமங்கலம் அருகே 100 நாட்கள் வேலை தரக்கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். காரியாபட்டி கள்ளிக்குடி பிரதான சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். விடிய அதிமுக ஆட்சியில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உணவகத்தில் சாப்பாடு கேட்டு ஊழியர்களை தாக்கிய 3 பிடித்து போலீசார் விசாரணை. விடிய ஆட்சியில் எவ்வித தொழிலும் செய்ய முடியவில்லை என வியாபாரிகள் வேதனை. திருச்சி விமான நிலையத்தில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பிலான 1666 கிராம் கடத்தல் தங்கம் சிக்கியது. அறுவை இயந்திரத்தில் மறைத்து தங்கத்தை கடத்தி வந்த நபரிடம் சுங்கத்துறையினர் விசாரணை. வேப்பூர் அருகே மினி சரக்கு வாகனத்தில் 2.5 டன் ரேஷன் அரிசி கடத்தல் கண்டுபிடிப்பு. விடிய அதிமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குமுறல். ராமநாதபுரத்தில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம். விடிய அதிமுக அரசை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள். கள்ளக்குறிச்சி அருகே பேருந்து நிறுத்த கூடத்தில் இயங்கும் விடியா திராவிட மாடல் அரசின் நியாய விலை கடை.
பாதுகாப்பற்ற முறையில் அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்யும் கடை ஊழியர். உசிலம்பட்டி அருகே மரத்தடியில் இயங்கி வரும் ஆதிதிராவிட நல ஆரம்ப பள்ளி. வாரிசு அமைச்சருக்கு துதிப்பாடுவதை விட்டுவிட்டு துறை சார்ந்த பணிகளை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கவனிப்பாரா என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பந்தையூரில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செல்வ விநாயகர் கோவிலில் சங்கடஹர சதுர்த்தி விழா கோலாகலம். 11,108 லட்டுவால் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்த ஆனைமுகன். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஸ்ரீ வெங்கடாச்சலபதி கோவில் சுவாமி திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் கலந்து சாமி தரிசனம். மழை வேண்டி விழாக்குளம் கிராமத்தில் நடைபெற்ற பழமை மாறாத புரவி எடுப்பு விழா. ஊர்வலத்தில் மேளதாளத்துடன் ஆடி பாடி இளைஞர்கள் உற்சாகம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஜிஎஸ்டி வரி மோசடியில் ஈடுபட்ட கோவை பெண் உத்தரப்பிரதேச போலீசாரால் கைது. போலி நிறுவனங்கள் பெயரில் வரி சலுகை பெற்று மோசடியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. வரைவு வழிகாட்டு மதிப்புகளில் பிரிட்டிஷ் முறை, மெட்ரிக் முறை என மக்களை ஏமாற்ற முயற்சிக்கும் விடிய அரசு. சென்ட், சதுர அடி, சதுர மீட்டர் என இருந்த வழிகாட்டு மதிப்புகளை மாற்றி மக்களை குழப்பும் பத்திரப்பதிவுத்துறை. கோதுமைக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் இருப்பு வைத்துக் கொள்ள கட்டுப்பாடுகளை விதித்த மத்திய அரசு. மொத்த விற்பனையாளர்கள் 3000 டன் வரையிலும், சில்லறை விற்பனையாளர்கள் 10 டன் வரையிலும் மட்டுமே இருப்பு வைத்துக் கொள்ள அனுமதி. இந்தியாவின் பயோகான் நிறுவனத்தின் பெருங்குடல் மற்றும் நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிரான மருந்து பெவாகிசுமாப் என்ற மருந்தை விற்பனை செய்ய ஒப்புதல் அளித்த ஐரோப்பிய மருத்துவ முகமை. வீடுகளில் சூரிய சக்தி மின் நிலையம் அமைப்பதில் விடிய அரசின் குழப்ப நடவடிக்கைகளால் மக்கள் அதிர்ச்சி. 10 கிலோவாட் வரை மின் உற்பத்தி செய்யலாம் என அதிகாரப்பூர்வமாக வெளியிடாததால் மக்களிடையே குழப்பம். கட்டட வரைபடங்களை ஆய்வு செய்யும் ஆட்டோ டிசிஆர் செயல் இழந்ததால் சென்னை மாநகரில் கட்டட அனுமதி பணிகள் முடக்கம். 10 நாளாக பழுதை சரி செய்யாத நிலையில் இதுவும் உலக பிரச்சனையா என சென்னை மாநகராட்சிக்கு மக்கள் கேள்வி.